என்னத்தன்னு சொல்ல, ஒண்ணு இல்லாததுங்களா எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. காலம் அப்படி இருக்கு. அதனால உன் தங்கச்சி கூட இந்த பணத்தை போதும் அத்தை. சீதா மேல தேவையில்லாத பழி விழுந்திருக்கு. பணத்தை அவ பேங்க்ல கட்ட போகும்போது யாரோ வழிப்பறி பண்றவங்க வந்து பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க. அதனால அவளை வேலையை விட்டு எடுத்துருவேன்னு வேற சொல்றாங்க. என்னடி என்கிட்ட குரல ஒஸ்தி பேசுற? என்ன திமிரா? ஆமா திமிருதான். நேர்மையா இருக்கிறவங்க திமிரா தான் இருப்பாங்க. இல்லன்னா உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் கீழே போட்டு மீச்சிருவீங்கல்ல. ஜன மாதிரிதான் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஏழைங்கன்னா அவங்க திருடங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அதான சொல்ல வந்த. அதுதானங்க உண்மை. பின்ன இவங்க எல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு காரு பங்களா எல்லாம் வாங்க முடியும்? இந்த மாதிரி ஏதாவது வழியில சம்பாதிச்சுதான் சேர்ப்பாங்க. காசு திருடுனா வேலையை விட்டு தூக்க தானே செய்வாங்க. வேற என்ன பண்ணுவாங்க இவ பண்ணதுக்கு? கரெக்ட்டுமா. இந்த ஏழை அப்பாவின்னு சொல்றவங்க நம்பவே கூடாது, வேலைக்கு சேர்க்கவே கூடாது. என் ஷோரூம்ல கூட தான் ராஜா ராணிய பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தேன். கடைசியில அவங்க வேலையை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி இவளோட தங்கச்சி ஆட்டோக்காரனோட சேர்ந்து ஏன் பணத்தை அடிச்சிருக்க கூடாது? அந்த மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் ஏன் தங்கச்சிக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏய் என்னடி வாய் நீளுது? ஏமீனா, மனோஜ் என்ன அடுத்தவங்க பணத்தை திருடிட்டா வந்தாரு? இவனுக்கு அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட தெரியாது. சொந்த வீட்டுல இருந்தா எடுத்துட்டு ஓடுவான். போலீஸ்காரன் பொண்டாடி இப்ப திருடியா? அத்தை வேணாம், தேவையில்லாம என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க. ஏய் என்னடி கைய நீட்டி பேசுற? ஆண்டி, நீங்க பேசுறதுக்கு கோவம் வரதானே செய்யும். எனக்கு கூட பிறந்த சிப்லிங்ஸ் யாரும் இல்ல. ஆனா மீனா சொல்லும் போது எனக்கே சீதாவை நினைக்கும் போது பாவமா இருக்கு. அவ கூட பிறந்த சிஸ்டர் மீனா. நீங்க தப்பா சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா? ஏசிகிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என் வைஃப் சார். நீங்க தான் டிராபிக் போலீஸா? ஆமா சார். சார் இதுல எனக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. என் வைஃப் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க பணத்தெல்லாம் திருடி இருக்க மாட்டாங்க. எங்க உங்களுக்கே தெரியாதா இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொல்ற நிறைய பேரு அவங்களே தான் ஆள் வச்சு புடிங்கி இருப்பாங்க. எத்தனை கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்